என்னமாச்சு? தலைக்கு வந்தது தலைப்போட போச்சு. நீ எதுக்குமா அழற? டாக்டர் எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? ஆஹா, அப்ப நீ மாதவனை பார்க்க போக வேணாமா? இந்த மூஞ்ச வச்சுட்டு நான் சாரை பார்க்க விரும்பல. என்ன பார்த்தா சார் நொந்துருவாரு. இதை விட நான் சாகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வேண்டாம் டாக்டர், எனக்கு இந்த உயிரே வேண்டாம். என்னோட சார் இந்த முகத்தை பார்க்க வேண்டாம். நான் பார்க்கவும் விட மாட்டேன். என்ன பார்த்தா சார் எப்படி தாங்கிப்பாரு. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், வேண்டாம். எனக்கு இந்த முகமே வேண்டாம். என்னோட சார் என்னோட இந்த முகத்தை பார்க்கவே வேண்டாம். பார்க்க வேண்டாம், அவர் எப்பவுமே பார்க்க வேண்டாம். நான் வாழவே விரும்பல. என்ன நீங்க சாகடிச்சிருங்க ப்ளீஸ். பழையபடி முகத்துக்கு நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அழாதம்மா ப்ளீஸ். வாம்மா, அழாத, வாம்மா. மாதவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அவன் தானா எழுந்து நிற்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அவன் வேகமாக கண்ணாடியில் அடிச்சு முகத்தில் அடிபட்டுருச்சு. கண்லேயும் முகத்துலேயும் கண்ணாடி பீஸ் குத்திருக்கு. ஓ மை காட், ஏதாவது சீரியஸா? மெயின் டாக்டர் இன்னைக்கு லீவு, அவர் வரட்டும். கஷ்டகாலம், என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியுமா? சுரேஷ் சொன்னாரு. இவர் கீழே விழுந்ததை பார்த்துட்டு தான் சுரேஷ் ஓடி வந்திருக்காரு. அதனால தான் இவரை டக்குன்னு காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா நாளைக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வராரு, அவரை மீட் பண்ணலாம். எங்களால உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. நான் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த என்ன போறேன்? மனசு இது? மாதவ என்னோட ஃப்ரெண்டு தானே. அது மட்டும் இல்லாத இது என்னோட டியூட்டி தானே.
நல்லபடியா குணமாயிட்டு வரல. சரியான உடனே நம்ம இங்கேருந்து போயிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்பதான் நீ மாதவனையே பார்க்கணும். சார் இப்ப எப்படி இருக்காரு? ஒரு வாக்கிங் ஸ்டிக் உதவியோட அவனால நடக்க முடியுது. ஆனா கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியலமா. டாக்டர் என்ன சொன்னாங்க அக்கா? கண்ணாடி பீஸ்னால கண்ணில் அடிபட்டிருக்குல்ல. டாக்டர் சுரேஷ் வந்ததுக்கு அப்புறமா தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் பிரியா சொல்லிட்டாங்க. நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. பயப்படாதம்மா, மாதவனோட கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் நானும் வேண்டிக்கிறேன். அவர் நல்லபடியா குணமாகணும். ஈஸ்வரன் என்ன காப்பாத்திட்டாரு, ஆனா முழுசா காப்பாத்தாம விட்டுட்டாரு. என்னம்மா நீ சொல்ற? என்னுடைய இந்த முகத்தை சார் பார்க்க நான் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன். இங்க எது நடந்தாலும் சரி அக்கா, நீங்க தான் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்துக்கணும். உதவி பண்ணுங்க. இந்த உருவத்தை வச்சு அவரை நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் மாட்டேன் எப்பவுமே மாட்டேன். ஒருவேளை அந்த ஈஸ்வரன் என்னோட முகத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவேன். இதுதான் என்னோட முடிவும் கூட. அவனோட கண்கள் சாரோட கண்களுக்கு எப்பவுமே எதுவுமே ஆகாதுக்கா. எங்கேயும் எப்போதும் நான் இருப்பேன். என்னோட இந்த 2 கண்ணை எடுத்து நான் தானமா கொடுக்கிறேன். அவருக்கு இந்த கண்களை பொருத்தி அவர் மறுபடியும் வரைய ஆரம்பிக்கணும். என்னால கூட இதை யோசனை பண்ண முடியல. ஆனா நீ யோசிச்சிருக்க. ரொம்ப நல்லதுமா. நீதாமா மாதவனோட கண்கள். இப்ப எனக்கு பயமே இல்லை.